சிம்பிளா, ஹெல்த்தியா, ரொம்ப டேஸ்டியா டிஃபன் சாம்பார் ஒரு 10 நிமிஷத்துல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு ஒரு பக்காவான குழம்பு ரெசிபியா இருக்கும். இதுக்காக ஒரு குக்கர்ல 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு 1 கப்பு தண்ணி விட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டு மூடி போட்டு ஒரு 2 விசிலுக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வேக வைங்க. விசில் அடித்ததுக்கப்புறமா இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 20 போல் சின்ன வெங்காயம், 3லேருந்து 4 பல் பூண்டு, 2 மிளகாய் போட்டுட்டு வத்த மிளகாய் ஒரு 2 பிச்சு நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பீன்ஸ், கேரட், அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இவ்வளோ போட்டு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். இந்த காயெல்லாம் ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்ததுக்கப்புறமா சீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் இவ்வளோ போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப்பு போல் தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பகுதி கப் அளவுக்கு நம்ம புளியை புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சுட சுட டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்க்கலாம்.